மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். வசனம் உணர்வாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் உணர்வாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான திருச்சபை நிறை மக்களே, இந்த பரிசுத்த வாரத்திலே உங்களை இந்த தியானத்தின் வழியாய் சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த தியானத்திற்கு ஆதாரமாய் அல்லது தலைப்பாக இயேசுவின் சிலுவை பயணம், ஜீசஸ் ஜர்னி டு த கிராஸ், இயேசுவினுடைய சிலுவை பயணத்தை பற்றி இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். The road to Calvary was hard one. இயேசுவினுடைய சிலுவை பாதை என்பது அது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது. From birth to death and resurrection, இயேசுநாதருடைய பிறப்பிலிருந்து அவருடைய சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் வரலும் இயேசுநாதர் ஒரு மென்மையான வாழ்க்கையை அவர் வாழவில்லை. Jesus never lived a charmed life. ஒரு மென்மையான வாழ்க்கையை இயேசுநாதர் வாழவே இல்லை. அவர் ஊழிய பயணம் முழுவதும் சிலுவை நிறைந்ததாய், பாடுகள் நிறைந்ததாய் இருந்ததை நாம் காண்கிறோம். ஒரே மக்கள் இரண்டு விதமாய் நடந்து கொள்வதை நாம் காண்கிறவர்களாயிருக்கிறோம். இயேசுவை புகழ்கிறார்கள், அதே வாயினால் இயேசுவை இகழ்கிறார்கள். யாக்கோபு 3 அதிகாரம் 10 இப்படியாய் சொல்கிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. Same mouth, praise and cursing. This should not be. இந்த ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை புகழவும் செய்கிறார்கள், இயேசுவை இகழவும் செய்கிறார்கள். ஆகவேதான் நான் சொன்னேன், இயேசுநாதர் ஒரு மென்மையான வாழ்க்கையை அவர் வாழவில்லை. Jesus never lived a charmed life. மத்தேயு அடிகளார் எழுதின நற்செய்தி நூல் 15 அதிகாரம் 8 சொல்கிறது, தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. These people honor me with their lips, but their heart are far from me. அவர்கள் இருதயமோ தூர இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் காண்கிறோம். குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜாவான ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அங்கே அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். Praise him as the king of Israel. இஸ்ரவேலுடைய ராஜாவாக அங்கே அவர்கள் இயேசுவை புகழ்கிறார்கள். ஆனால் பிறகு நாம் பார்க்கிற போது முட்களால் ஒரு முடியை பின்னி சிரசின் மேல் வைத்து யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவர்கள் அங்கே பரியாசம் செய்கிறார்கள். They mocked him. ஆகவேதான் சொன்னேன், ஒரே கூட்ட மக்கள் இரண்டு விதமாய் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஒரு இடத்துல எங்களையும் ரட்சியும் என்று சொல்கிறார்கள், Save us Lord என்று சொல்கிறார்கள். இன்னொரு இடத்திலே சிலுவையில் அறையும் என்று சொல்கிறார், Crucify him, அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறார்கள். குருத்தோலை ஞாயிறன்று எருசலேம் பவனி வந்தபொழுது இயேசுநாதருக்கு அங்கே வஸ்திரங்களை அங்கே விரிக்கிறார்கள். ஆனால் சிலுவையிலே நாம் பார்க்கிற பொழுது சீட்டு போட்டு வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். Divide up his clothes. கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையின் இறை மக்களே, வசனம் எப்படியாய் சொல்கிறது? யாக்கோபு 1 அதிகாரம் 8 இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். Double minded and unstable people. இவர்கள் அனைவரும் இருமனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே தங்களுடைய வழிகளிலே நிலையற்றவர்களாய் இருக்கிறார்கள். மலைப்பிரசங்கத்தில் இயேசுநாதர் சொல்லுவார், You cannot serve two masters. 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, how are we? நாம் எப்படி இருக்கிறோம்? இருமனம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா?
அல்லது ஆண்டவரை துதிக்கின்றோம் அல்லது ஆண்டவரை சபிக்கின்ற மக்களாய் நாம் இருக்கிறோமா? நம்முடைய அழைப்பிலே நாம் உறுதியாய் இருக்க நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறோம். நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அன்பிலே நாம் உறுதியானவர்களாய் நிலையானவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவர்களைப் போல டபுள் மைண்டடாக இல்லாதபடி, அன்ஸ்டேபிளாக நாம் இல்லாதபடி, ஆண்டவரை மாத்திரம் இறுக்கமாய் நாம் பற்றி கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட மக்களாய் நாம் இருக்கிறோம். இயேசுநாதருக்கு இந்த மக்களை பற்றி எல்லாம் தெரியும். ஜீசஸ் did not try to escape from it. ஆனால் இது எல்லாவற்றையும் தெரிந்து அவர் இதிலிருந்து தப்பிக்கொள்ள அவர் முயற்சி செய்ததே இல்லை. He knew exactly what was going to happen to him. ஆண்டவருக்கு தெரியும் அவருக்கு என்ன நடக்க போகிறது என்பதை தெளிவாய் தெரியும். Obedient unto death. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அந்த கீழ்ப்படுதலை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, திருச்சபையின் இறை மக்களே, இயேசுவினுடைய அன்பிலே நாம் உறுதியாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருமனம் உள்ளவர்களாய் இல்லாதபடி, நேரத்திற்கு ஒரு வண்ணமாய் பேசுகிற மக்களாய் இல்லாதபடி, ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பிலே அசைக்க முடியாத அன்பை செலுத்துவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மீது வைத்த அன்பில் உறுதியாய் இருக்கிறோமா? Are we firm in our love for the Lord? ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பிலே உறுதியாய் இருக்கிறோமா? அவருடைய கல்வாரி அன்பை நாம் காண்கிற பொழுது ஆண்டவர் மீது நாம் உறுதியாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விழைகிறேன். களிமண், மெழுகுவர்த்தி. இந்த களிமண் வெயில் படுகிற பொழுதெல்லாம் அது இறுகிக் கொண்டே போகும். ஆனால் அந்த மெழுகு சூடுபடுகிற பொழுதோ அல்ல வெயில் படுகிற பொழுதோ அது உருகிக் கொண்டே போகும். இயேசுனுடைய கல்வாரி காட்சியை கண்ட மக்கள் நாம் இறுக்கமாய் இருக்கிறோமா அல்லது அந்த மெழுகை போல நாம் உருகுகிறோமா? இங்கே அந்த மக்கள் எல்லாம் இறுக்கமாய் இருந்தார்கள். அப்படி இல்லாதபடி நாம் ஆண்டவருக்காய் உருகுவோம். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் இருமனம் உள்ளவர்களாய் இல்லாதபடி உம்முடைய கல்வாரி அன்பை கண்ட நாங்கள், உம்முடைய கல்வாரி அன்பை ருசித்த நாங்கள், உம்மீது வைத்திருக்கிற அன்பிலே நிலையானவர்களாய் உறுதியானவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவே, உம்முடைய அன்பு பெரியது சாமி. நீர் எங்களுக்காக செய்த தியாகங்கள் பெரியது ஆண்டவரே. அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எண்ணி அதன் அடிச்சுவட்டிலே நாங்கள் நடக்க உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் வழியாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய பாதுகாப்பும் வழிநடத்தும் நீங்காதோறும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.